சென்னையில் மழை வெள்ளம் பாதித்து ஒரு மாதம் நிறைவடைந்துள்ள நிலையில் பரிந்துரை அறிக்கையை தாக்கல் செய்ய நடுவண் குழு தாமதிப்பதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு கோரிய இடைக்கால நிவாரணத் தொகையையாவது நடுவண் அரசு விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில், சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் மிக்ஜம் புயல் காரணமாக கடந்த மாதம் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் பெய்த வரலாறு காணாத மழை மற்றும் அதனால் ஏற்பட்ட வெள்ளத்தால் பேரிடர் நிகழ்ந்து இன்றுடன் ஒரு மாதம் நிறைவடைந்து விட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் மழை வெள்ள பாதிப்புகளை சரி செய்வதற்காக தமிழக அரசின் சார்பில் கோரப்பட்ட நிதி நடுவண் அரசால் இன்று வரை வழங்கப்படாதது மிகுந்த வருத்தமளிக்கிறது. தமிழக அரசின் வேண்டுகோளை ஏற்று மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி சென்னை வந்த நடுவண் குழு 4 நாட்கள் ஆய்வுக்கு பிறகு 14ஆம் தேதி டெல்லி சென்றடைந்தது. ஆய்வு முடிவடைந்த ஒரு வாரத்திற்குள் பரிந்துரை அறிக்கையை நடுவண் உள்துறை அமைச்சகத்திடம் தாக்கல் செய்யப் போவதாக நடுவண் குழு தெரிவித்திருந்தது. ஆனால் டெல்லி சென்று 20 நாட்களுக்கு மேலாகிவிட்ட நிலையில் இன்று வரை பரிந்துரை அறிக்கையை தாக்கல் செய்ததாக தெரியவில்லை. பரிந்துரை அறிக்கையை தாக்கல் செய்வதில் செய்யப்படும் தாமதம் கண்டிக்கத்தக்கது. வெள்ள பாதிப்புகளை சரி செய்வதற்காக உடனடி உதவியாக ரூபாய் 7033 கோடி, நிரந்தர பணிகளுக்கான உதவியாக ரூபாய் 12,659 கோடி என மொத்தம் 19,692 கோடி நிதி வழங்க வேண்டும் என்பதுதான் தமிழக அரசின் கோரிக்கை. உடனடி உதவி என்பது புயல் வெள்ளம் பாதித்த ஒரு சில நாட்களுக்குள் வழங்கப்பட வேண்டிய உதவியாகும். ஆனால் ஒரு மாதமாகியும் இதுவரை எந்த உதவியும் வழங்கப்படாததால் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தேங்கி கிடந்த தண்ணீரை வெளியேற்றியது, பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் ஒரு பிரிவினருக்கு ரூபாய் 6,000 நிதி வழங்கியது போன்றவற்றை தவிர வேறு எந்த நிவாரணப் பணிகளையும் தமிழக அரசால் செய்ய முடியவில்லை. நிலைமையை சமாளிக்க பொதுத்துறை நிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு நிதியை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்க வேண்டும். பொதுத்துறை நிறுவனங்கள் அவற்றின் லாப கணக்கை தணிக்கை செய்வதற்கு முன்பாகவே லாப ஈவுத்தொகையில் 90 விழுக்காட்டை இடைக்கால ஈவுத்தொகையாக வழங்க வேண்டும் என்று நிதித்துறை ஆணையிட்டுள்ளது. இதனால் பொதுத்துறை நிறுவனங்களும் அவற்றின் சமூக பொறுப்புணர்வு பணிகளும் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும். இவை அனைத்திற்கும் காரணம் நடுவண் அரசின் நிவாரண உதவி உரிய காலத்தில் கிடைக்காததுதான். நடுவண் குழு அதன் அறிக்கையை உள்துறை அமைச்சகத்திடம் தாக்கல் செய்து அதன் பின்னர் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் கூடி தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய இன்னும் எவ்வளவு காலம் ஆகும் என்று தெரியவில்லை. அதுவரை வெள்ள நிவாரணப் பணிகளை முடக்கி வைக்க முடியாது. எனவே தமிழக அரசு கோரிய மழை வெள்ள நிவாரண உதவியை நடுவண் அரசு விரைந்து வழங்க வேண்டும். நடுவண் குழுவின் அறிக்கையும் அதன் மீதான ஆய்வும் தாமதமாகும் என்றால் இடைக்கால நிவாரணமாக தமிழக அரசு கோரிய உடனடி உதவியான ரூபாய் 7,033 கோடியை உடனடியாக வழங்க நடுவண் அரசு முன்வர வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.